அனைவருக்கும் வணக்கம். அடையார் பகுதியில் அடையார் டிப்போலேருந்து திருவான்மியூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க அடையார் பகுதியில் இருக்கிற எல்பி ரோட். அடையார் சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் திருவான்மியூர் போகிற ரோடு தான் இது. எக்ஸாக்டாக அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப் முன்னாடி ரோடோட பாதி இடம் இந்த மெட்ரோ ஒர்க்காக எடுத்திருக்காங்க. அதனால தான் சைடில் பேரிகேட் அமைப்பதற்கான அந்த வேலைகள் தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் மெட்ரோ வேலைகள் தொடங்கிட்டாங்க. டயாஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பதற்கான அந்த ஆரம்பகட்ட வேலை நடக்குது. இந்த 3 ஸ்டேஷனும் அண்டர்கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனாக தான் அமைக்கிறாங்க. இந்த ஸ்டெச் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 3 மாதவரம் மில் காலனி சிறுசேரி சிப்காட் அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அடையார் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வேலைகள் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக இந்த ஒரு ஸ்டேஷன் ஒர்க் தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபைனலாக பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இந்த அடையார் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக இந்த அடையார் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பெசன்ட் நகர் பீச் ரொம்ப பக்கம்தான். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஏற்கனவே காரிடார் 4 லைட் ஹவுஸ் பூந்தமல்லி பைபாஸ் அந்த காரிடாரில் லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் மெரினா பீச் பக்கத்தில் தான் அமைக்கிறாங்க. மெரினா பீச் போகணுன்னா லைட் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம். பெசன்ட் நகர் பீச் போகணுன்னா காரிடார் 3ல் வர இந்த அடையார் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி பெசன்ட் நகர் பீச் போகலாம். பெசன்ட் நகர் பீச் பகுதியிலே ஒரு ஃபேமஸான சர்ச்சு ஒன்று இருக்குது. இந்த அடையார் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்க இந்த லொக்கேஷன், அதாவது இந்த எல்பி ரோடு வழியாக தான் எம்டிசி பஸ்ஸஸ்லாம் டுவர்ட்ஸ் ஈசிஆர் ரோடு போகிற பஸ்ஸஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா கோவளம், மாமல்லபுரம் போகிற பஸ்ஸஸ்லாம் இந்த ரூட் வழியாக தான் போகும். ஃப்யூச்சரில் ஒன்ஸ் இந்த மெட்ரோ ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ட்ரெயின் சர்வீஸ், அதாவது மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி பஸ் மூலமாக ஈசிஆர் ரோடு பகுதியில் இருக்க எல்லா டூரிஸ்ட் டெஸ்டினேஷனும் போகலாம். மெயினாக சொல்லணும்னா விஜிபி கோல்டன் பீச், எம்ஜிஎம், கோவளம் பீச், மாமல்லபுரம், முத்துக்காடு பகுதியில் இருக்கிற போட்டிங், குரோக்கடைல் பார்க், தக்ஷண சித்ரா, ஸோ இது மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த அடையார் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக இருக்க போகுது. இதுதாங்க அடையார் எம்டிசி பஸ் டிப்போ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈசிஆர் ரோட்டில் அமைஞ்சிருக்க இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் போகிறதுக்கு மேபி ஃப்யூச்சரில் இங்கேருந்தே பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டிப்போ பக்கத்துலேயே இருக்கனால எம்டிசி பஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. பார்க்கலாம், அது ஃப்யூச்சரில் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு. எக்ஸாக்டாக அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப் தாண்டி ஒரு ஃபியூ மீட்டர்ஸில் லெஃப்ட் திரும்பிங்கன்னா பெசன்ட் நகர் பீச் போகலாம். ஸோ அதோட டைரெக்ஷன் தான் பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இதுதாங்க பெசன்ட் நகர் பீச் போகிற ரோடு. அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போது அடுத்த ஸ்டேஷனான இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. இது எக்ஸாக்டாக அடையார் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அடையார் பகுதியில் இந்திரா நகர் வாட்டர் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. அடையார்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் அடையார் பகுதியில் இந்திரா நகர் வாட்டர் டேங்க்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸ் எஸ்ஆர்பி டூல்ஸ், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சந்தோஷபுரம், கேம்ப் ரோடு, ஈஸ்ட் தாம்பரம் வழியாக தான் ஜிஎஸ்டி ரோடு வழியாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த டெஸ்டினேஷன்ஸ்க்கு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக திருவண்ணாமலைக்கு ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த டைம் டேபிள் பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி விழுப்புரத்துக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த பஸ்ஸஸ்லாம் அந்த டைமிங்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறதுனால அந்தளவு ஃப்ரீக்வெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த பகுதியில் அடையார், திருவான்மியூர் இந்த பகுதி மக்கள் இந்த பஸ் சர்வீஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரி, ஈஸ்ட் தாம்பரம் அந்த வழியாக போகிற அந்த பகுதி மக்களும் இந்த பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்திரா நகரில் நடக்கிற மெட்ரோ பொறுத்த வரைக்கும் டயாஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் தான் நடக்குது.
அடையார் டிப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேஷனில் வேலைகள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய மிஷினரிஸ் அந்த கிரெயின்ஸ்லாம் வந்து இந்த லொக்கேஷனில் தான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். எக்ஸாக்டாக இந்த இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கப்பட்ட இந்த லொக்கேஷன்லேருந்து இந்திரா நகர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 500லேருந்து ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் இந்த ஸ்டேஷனை ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 2 ஸ்டேஷனும் பக்கத்தில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ஒன்ஸ் இந்த ரூட்டில் மெட்ரோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்டேஷன்லேருந்து எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கும் டிரான்சிட் ஆகலாம். இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கப்படுற இந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் அடையார்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி டிரான்சிட் ஆகலாம். அடையார் பொறுத்த வரைக்கும் 2 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து மெட்ரோ, இன்னொன்று வந்து எம்ஆர்டிஎஸ். அது வந்து ஏற்கனவே இருக்குது. நீங்கள் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் மூலமாக அடையார் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 3 ஸ்டேஷன்ஸில் இறங்கலாம். ஒன்று வந்து கஸ்தூர்பா நகர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து அடையார் காந்தி நகர் அடையார் சிக்னல் போகிறதுக்குலாம் அந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கம். இன்னொன்று வந்து இந்திரா நகர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன், இங்கேருந்து அடையார் டிப்போ இந்திரா நகர் இந்த பகுதி போகிறதுக்கு இந்திரா நகர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் இறங்கலாம். அடுத்த ஸ்டேஷன் வந்து திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன், அங்கேருந்து கூட அடையார் பகுதிக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ கூடுதலாக மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடச்சிருக்கு அடையார் பகுதியில். இந்த பில்டிங் தாங்க இந்திரா நகர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். எக்ஸாக்டாக இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகிற இந்த ரோடில் தான் இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைக்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குன்னு, நீங்களே பார்க்கலாம். அந்த பேரிகேட் போட்டிருக்கிற அந்த லொக்கேஷனில் தான் இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஃப்யூச்சரில் நீங்கள் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஷனில் இறங்கி கூட மெட்ரோவுக்கு வந்து டிரான்சிட் ஆகலாம், ரொம்ப பக்கம்தான். இப்போது அடுத்த ஸ்டேஷனான திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் ஓஎம்ஆர் ரோடு. இந்த ரோடில் தான் திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. அதோட வியூ தான் பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷனில் ஏற்கனவே டயாஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வேலைகள் ஸ்பீடாகவே நடந்தது. இப்போ வந்து 2-3 கிரெயின் தான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டயாஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் திருவான்மியூரில் முடிச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக டனலிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே கிரீன்வே ஸ்டோர்லேருந்து அடையார் ஜங்ஷன் வரைக்கும் டனலிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரேக் த்ரூ அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடையார் ஜங்ஷன் வரைக்கும். அடுத்த கட்டமாக அடையார் டிப்போ இந்திரா நகர் வழியாக திருவான்மியூர் வந்து ரீச் ஆகணும். அந்த டனலிங் ஒர்க் வந்து அது வந்து எக்ஸாக்டாக இங்கேருந்து, அதாவது திருவான்மியூர்லேருந்து இந்த டைரெக்ஷனில் பண்ணுவாங்களா இல்லை அடையார் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ப்ளூ கலர் பில்டிங் தாங்க திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி போகிற அந்த எம்ஆர்டிஎஸ் செக்ஷனில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன் தான். ஸோ எக்ஸாக்டாக இந்த திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக தான் இருக்க போகுது. டைரெக்டாக மெட்ரோலேருந்து எம்ஆர்டிஎஸ்க்கு வந்து டிரான்சிட் ஆகலாம். ராஜீவ்காந்தி சாலைன்னு சொல்லப்படுற ஓஎம்ஆர் ரோடில் தான் இந்த திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. பக்கத்துலேயே டைடல் பார்க், நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு காரிடார் 3ல் ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ண போகிற ஒரு ஸ்டேஷனாகவும் இந்த திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈசிஆர் ரோடு வழியாக பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அந்த ரூட்டில் மெயினாக ஈசிஆர் ரோடு வழியாக ஆப்ரேட் பண்ணுற எல்லாம் டிஎன்எஸ்டிசி, பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், பிஆர்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் இந்த ஓஎம்ஆர் ரோடு வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக திருவான்மியூர் எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த டைடல் பார்க் சிக்னலில் தான் லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் திருவான்மியூர் போகும். திருவான்மியூர் எம்ஆர்டி ஸ்டேஷன் வெளியில் இந்த ரோட்லேயும் ஒரு பிக்கப் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் மெட்ரோ மூலமாக ட்ராவல் பண்ணுறவங்க
இந்த திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸஸை வந்து போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டாப் வியூவில் பார்க்கலாம், எல்லாமே இந்த டயஃப்ராம் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பதற்கான வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பள்ளம் மாதிரி தோண்டியிருப்பாங்க, அந்த வேலைகள்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போது ஆல்மோஸ்ட் அதை வந்து கவர் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் டனலிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதுதாங்க அடையார் டிப்போலேருந்து திருவான்மியூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.